ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியான உங்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரி ஊழியத்தின் சார்பில் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் காலை வேளையிலே உங்களை முகமுகமாய் சந்திப்பதில் என் இறுதியும் கர்த்தருக்குள் மகிழ்கிறது. எனக்கு அருமையானவர்களே, இதை அனுதினமும் காண்கின்றீர்கள். உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கு தேவனுடைய வார்த்தை வெளிப்படுவதை இதை குறித்து நீங்கள் மற்றவர்கள் தெரியப்படுத்துங்கள். தேசமெங்கும் திருச்சபை எங்கும் தேவனுடைய வார்த்தை கடந்து போகட்டும். கர்த்தரால் நீங்கள் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. உங்களுக்காய் தொடர்ந்து நான் ஜெபிக்கிறேன். இந்த ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபியுங்கள். போகட்டும். கர்த்தர் கொடுத்த வார்த்தை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். உன் விசுவாசத்தின்படி மத்தேயு நட்சத்தின்படி 9ஆம் அதிகாரம் 29வது இறைவார்த்தை சொல்கிறது, அப்பொழுது அவர்கள் கண்களை தொட்டு உங்கள் விசுவாசத்தின்படியே உங்களுக்கு ஆகட்டும் என்றார். வேதம் சொல்கிறது 27வது வசனத்தில் 9:27 சொல்கிறது, 2 குருடர்கள் அவரை தாவீதின் குமாரனே என்று சொல்லி அழைத்து கொண்டு வந்தார்கள். 2 பேருக்கும் கண்டு தெரியாது. ஆண்டவர் கேட்டார், அப்பா இதை செய்யறதுக்கு எனக்கு வல்லமை உண்டுன்னு நீங்கள் நம்புறீங்களா? நாளையத்துக்கு போகிறேன், ஆண்டவர் தேடுறேன், வேதத்தை வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன்னு சொல்கிறவங்க அநேகருடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளைத்தான் முன்வைக்கிறார்கள் ஒழிய நம்மை உண்டாக்கின தேவனை முன்வைத்து விசுவாசித்து ஜெபிப்போம் என்று சொன்னால் அற்புதத்தை காண முடியும். எனக்கு அருமையானவர்களே, வரத்தினாலும் சரி, தேவனுடைய கனியிலும் முதன்மையான கனி, முதன்மையான வரம் விசுவாச வரம். விசுவாசம் இருந்தால் தான் அந்த விசுவாச வரம் செயல்படும் போதே அற்புதங்களை செய்கிற வரம் வெளிப்படும். அல்லேலூயா. அப்படியானால் ஆண்டவர் கேட்கிறாரு, அப்பா இதை செய்ய முடியும், நீ நம்புறியா? முதல்ல என்னை தேடி வந்திருக்கிறிய, இவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்கிற, இவ்வளோ தூரம் கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கிற, என்கிட்ட வந்திருக்கிற, இதை என்னால் செய்ய முடியும் நம்புறியா? ஆம் ஆண்டவரே. கண்கள் திறக்கப்பட்டது. ஆம். எனக்கு அருமையானவளே, தேடி வந்தால் பெரும்பாடுள்ள பெண் ஆடையை தொட்டால் போதும், அவளுக்கு இருந்த விசுவாசம் ஆடையை தொட்டால் எனக்கு சுகமாகும். ஆண்டவர் என்னுடைய வல்லமை வெளிப்பட்டது என்று சொன்னபோது அவன் நடுநடுங்கி கொண்டிருந்தா. ஆம். எனக்கு அருமையான அவருடைய விசுவாசமெல்லாம் அவருடைய ஆடையும் விளிம்பியாது நான் தொடுவேன். அதே அதிகாரத்தில் தொழுகை கூட்ட தலைவன் யாயிரு தன் வீட்டில் இருக்கிற 12 வயதுள்ள பிள்ளை மரணப்படுக்கையில் இருக்கா. ஆண்டவரே நீங்க தொட்டா என் பிள்ளை சுகமாகும். நல்ல கவனிங்க. இயேசு வருந்தி அழைத்து கூட்டி கொண்டு போகிறார். அவரோ வந்த வழியிலே தொட்டு சுகத்தை பெற்றுக்கொண்டார். இவளுக்கு 12 வருஷம் வியாதி. அவன் அந்த பிள்ளைக்கு 12 வயதாயிடுச்சு. ஆனால் பாருங்க, இந்த 12 வயது பிள்ளையும் சுகமாயிட்டு, 12 வருட வியாதியும் சுகமாயிட்டு. எத்தனை வருட கணக்காக உன் பிரச்சனை இருந்தாலும் அதை மாற்ற இயேசு உயிரோடு இருக்கிறார். இம்மட்டு வா, மிஞ்சி வராது என்று சொல்லி சமுத்திரத்தின் அலைகளுக்கு காவல் வைத்தவர், எல்லை வைத்தவர் உன் கண்ணீருக்கு எல்லை வைக்காமல் இருப்பாரோ? இன்றைக்கு விசுவாசித்து ஜெபி, விசுவாசித்து ஜெபியுங்கள். ஆண்டவரே நீங்க மட்டும்தான் என் பிள்ளை வாழ்க்கையை செழிக்க வைக்க முடியும், என் பிள்ளைகளின் கண்ணீரை துடைக்க முடியும், என் கடன் பாரங்களை அடைக்க முடியும், என் பிள்ளைகளை ரட்சித்து தர முடியும், என் கணவரை ரட்சித்து தர முடியும், நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி தேவனுக்கு முன்னதாய் பொருத்தனையோடு ஜெபித்து பாருங்கள். நிச்சயமாக ஆண்டவர் அற்புதம் செய்வார். நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க அவங்க கண்கள் திறக்கப்பட்டுரும். குருடரின் கண்கள் திறக்கப்பட்டது போல உங்கள் வாழ்க்கையில் அடைக்கப்பட்டிருக்க வழியெல்லாம் திறக்கப்படுவதை நீங்கள் காண்பீர்கள். ஹல்லேலூயா. இதுவரை அடைச்சிருக்கும். கர்த்தருடைய ஆவியான சொல்றாரு, இன்னைக்கு நீ விசுவாசித்தபடினாலே அந்த பாதையெல்லாம் திறக்க போகிறது. வேதம் சொல்கிறது, உனக்கு முன்னதாக உனக்கு முன்னதாக உனக்கு முன்னதாக அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்பட போகிறது. அல்லேலூயா. கொஞ்சம் பலன் இருந்து இனி மறுதளிக்காமல் இருக்கிறபடினாலே உனக்கு முன்னதாய் ஒரு திறந்த வாசலை வைப்பேன் நினைச்சாரே. குருடரின் கண்கள் திறக்கப்பட்டது போல நீ விசுவாசித்தபடினால் கதவுகள் திறக்கும். ஆசீர்வாத கதவுகள் திறக்கப் போகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த விசுவாசித்து ஜெபே. நீ விசுவாசித்தால் ஆண்டவருடைய மகிமை காண்பாய். மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் சொன்னார், விசுவாசமுள்ள ஜெபம் நோய்களை சுகமாக்கும் என்று சொல்லி யாக்கோபு பக்தன் சொல்கிறார். விசுவாசித்து ஜெபி, இன்றைக்கு அற்புதங்களை பெற்றுக்கொள்வார். இன்றைக்கு நாளையோ நாளை மறுநாள் அடுத்த நாள் அல்ல, இன்றைக்கு அற்புதத்தினால் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் சோத்தரிக்கிறோம். குருடரின் கண்களை திறந்த தேவன், அவள் விசுவாசித்தபடினால் அற்புதம் செய்த தேவன், இன்றைக்கு விசுவாசித்து கேட்கிற ஒவ்வொரு விண்ணப்பத்திற்கும் பரத்திலிருந்து பரலோகத்திலிருந்து பதில் கொடுப்பீராக. நீர் அப்படியே செய்வதற்காக நன்றி.
ஆசீர்வதியும். இயேசு இரட்சகர் வெளியேறப்பட்ட நாமத்தில் பிதாவே. ஆமே. ஆமே. God bless you.